எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க தினேஷ்ங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ் கனெக்ட்லேருந்து. இப்போ இந்த எல்லாத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹேப்பி நியூ இயர் டு யூ ஆல். இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸா இருந்தா இந்த வீடியோ பாருங்க மெயினா. உங்களுக்கோசரம் தான் இந்த ஒரு 2023 நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரீகேப்புங்க. இப்போ ஜஸ்ட் நீங்க எல்லாரும் என்ன மாடல்ல பிசினஸ் பண்றீங்க? எதனால உங்களுக்கு பிசினஸ் ஆகுது? இந்த மாரி ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2023ல நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை ஒப்பந்தம் நீங்க முடிச்சிருக்கீங்க? எத்தனை பிசினஸ் முடிச்சிருக்கீங்க? எவ்வளோ பணம் வீட்ல குடுத்துருக்கீங்க? எத்தனை நம்ம சம்பாரிச்சிருக்கோம் இந்த வருஷம்? ஒரு சொத்து கண்டுபிடிக்க, விற்று தர எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு நீங்க ஆன்லைன்ல செலவு பண்றீங்க? ஆன்லைன்னா நீங்க வந்து நெறைய குரூப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நெறைய போஸ்டிங்ஸ் போடுவீங்க, நெறைய தேடுவீங்க. இந்த மாரி ஃபோன்ல, மொபைல்ல நீங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்றீங்க? அப்படிங்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? மினிமம் நான் எல்லாத்துக்கிட்டயும் பேசும்போது 2 மணி நேரம், 3 மணி நேரம் நான் நெறையா குரூப்ல இருக்கேன். நெறைய குரூப்ல போடுவேன், இது பண்ணுவேன்னு. மினிமம் 2 மணி நேரம், 3 மணி நேரம், சிலர்லாம் 4 மணி நேரம் சொல்றாங்க. ஸோ, அப்ப இந்த மாரி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு ஒரு மாசத்துக்கு 60லேருந்து 90 மணி நேரம் எல்லாரும் செலவு பண்றோம். சரிங்களா? அந்த மாரி நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவுன்னு. அதே மாரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு பெட்ரோல் அப்டின்னா, நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி தேடுறக்கு, ப்ராப்பர்ட்டி உங்க அ பையருக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி தேடுவீங்க. இல்ல வேற யாரோ ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அவருக்கோசரம் நீங்க தேடுவீங்க. நீங்க ஒரு நாளைக்கு பெட்ரோல், டீ அந்த மாரி உங்களோட டைம் அ ஒரு பெட்ரோல் செலவாகட்டும், டீ செலவாகட்டும், அதே மாரி உங்களோட நேரம். ஒரு நாளைக்கு நீங்க சொத்து கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் நீங்க சுத்துறீங்க இல்லையா? ஒரு இடத்துல போய் நீங்க ஒருத்தருக்கு வெயிட் பண்ணுவீங்க. அவர் இன்னொரு ஒருத்தர் வரக்கோசரம் வெயிட் பண்ணுவாரு. அந்த மாரி எத்தன நேரம் நீங்க டைம் செலவு பண்றீங்க? அதே மாரி அதை யோசிச்சு பாருங்க. அதே மாரி எத்தன ஒப்பந்தம் நீங்க பிசினஸ் முடிச்சிருக்கீங்க இந்த வருஷம்? ஆ பிசினஸ் இழந்திருக்கிறோம். இப்போ நெறைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு நின்றுருக்கும். சில பிசினஸ் அடுத்த லெவலுக்கே போயிருக்காது. ஆனா உங்களுக்கு என்குயரி வந்திருக்கு, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருக்காது. அதுவுமே நீங்க வந்து ஒரு பிசினஸ் லாஸ்ல தான் போடணும். ஒரு என்குயரி வந்திருக்குது, உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கல. பட் ஆனா அந்த பையர் வேற ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாரு அப்படின்னா, அது வந்து உங்களோட பிசினஸ் லாஸ். சரிங்களா? நீங்க வந்து பிசினஸ் இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாரி உங்க செல்லர் வந்து ப்ராப்பர்ட்டி விக்கணுங்கிறாரு. நீங்க வித்து குடுக்கல, வேற யாரோ வித்து குடுத்துட்டாங்க அதைவே அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு பிசினஸ்ல லாஸ் தான். நீங்க பிசினஸ் இழந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த மாரி எவ்வளோ பிசினஸ் நீங்க இழந்திருக்கிறீங்கன்னு கணக்கு போடுங்க. எத்தன நாள் அந்த அந்த ப்ராப்பர்ட்டிக்காக நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க? மொத்தம் இந்த வருஷம் நீங்க 2023ல எத்தன பிசினஸ் முடிச்சிருக்கீங்க? எவ்வளோ பணம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறோம்? எத்தன டைம் நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம்? எத்தன செலவு பண்ணியிருக்கோம்? என்ன எவ்வளோ அதாவது சிலது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பணமா செலவு பண்ணியிருக்க மாட்டீங்க. நேரமா செலவு பண்ணியிருப்பீங்க. அதையும் கால்குலேட் பண்ணுங்க. சரிங்களா? எத்தன பிசினஸ் இழந்திருக்கிறோம்? எத்தன பிசினஸ் முடிச்சிருக்கிறோம்? எத்தன பிசினஸ் இழந்திருக்கிறோம்? ஸோ, அதனால அத வச்சு நீங்க வந்து ஒரு பெர்சன்டேஜ் போட்டு பாருங்க. 10% நான் பிசினஸ் பண்ணியிருக்கேன். 20% பண்ணியிருக்கேன். இத்தன வருஷமா பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் இது பண்ணியிருக்கேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எவ்வளவு இன்கிரீஸ் பண்ணியிருக்கேன்? அப்படிங்கிறது யோசிங்க. சரிங்களா? அதே மாரி உங்களோட டைரக்ட் பையர், டைரக்ட் செல்லருக்கு எவ்வளவு என்குயரீஸ் உங்களுக்கு வந்திருக்குது? அதாவது உங்ககிட்ட பையர் எத்தனை என்குயரி இந்த வருஷம் 2023ல வந்தது? அதே மாரி டைரக்ட் செல்லரோட என்குயரி. செல்லர் வந்து எனக்கு ப்ராப்பர்ட்டி வித்து குடுன்னு எத்தனை எத்தனை பேர் டைரக்ட்டா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அது வந்து மொத்தமா வந்தது. இது வந்து உங்களோட டைரக்ட் பையர், டைரக்ட் செல்லர். எத்தனை ஒப்பந்தம் நீங்க முடிச்சிருக்கிறீங்க? அதே மாரி உங்க டைரக்ட் பையர், டைரக்ட் செல்லருக்கு எத்தனை பிசினஸ் நீங்க முடிச்சு குடுத்துருக்கீங்க? ஏன்னா, உங்களோட டைரக்ட் பையர், டைரக்ட் செல்லர்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு வேற கஸ்டமர் இன்ட்ரோடியூஸ் பண்ற ஆட்கள் இவங்க தான். இவருகிட்ட கேளு, இவரு கரெக்ட்டா வாங்கி குடுப்பாரு. இவருகிட்ட கேளு, இவருகிட்ட சொல்லு, இவரு வித்து குடுப்பாரு. அப்படின்னு உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் உங்களோட எத்திக்ஸு, உங்களோட பிசினஸ் நீங்க எப்படி பண்றீங்க? என்ன ஏதுன்னு உங்களோட பிசினஸ் பண்ணுனவங்க தான் உங்களுக்கு நாளைக்கு 2 பேத்த ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ, எத்தன பிசினஸ் உங்க டைரக்ட் பையர், டைரக்ட் செல்லருக்கு வாங்கி குடுத்துருக்கீங்க, வித்து குடுத்துருக்கீங்க? எத்தன பிசினஸ் லூஸ் பண்ணியிருக்கீங்க? அதாவது உங்க டைரக்ட் செல்லர் சொல்லியிருப்பாரு. அத நீங்க வாங்கி வித்து குடுத்துருக்க மாட்டீங்க. வேற யாரோ வித்து குடுத்துருப்பாங்க. அந்த மாரி எவ்வளோ பிசினஸ் நீங்க இழந்திருக்கிறீங்கன்னு யோசிங்க. சரிங்களா? அதே மாரி உங்களோட நேரம் மற்றும் முயற்சிக்கு ஏற்ற தொகை நீங்க 2023ல சம்பாரிச்சீங்களா? அதாவது நீங்க வந்து ஒரு நாளைக்கு இத்தன நேரம் நான் செலவு பண்றேன். அந்த நீங்க உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்களா? யோசிங்க. நான் ஏன் அதாவது இத்தன வருஷமா நான் பிசினஸ் பண்றேன். ரியல் எஸ்டேட்ல இருக்கேன். இவ்வளோ பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ பிசினஸ் என்னால பண்ண முடிஞ்சது. ஒரு அ 10,000 பேர், 5,000 பேர், 4,000 பேர் நம்ம நெட்வொர்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் நம்மனால மாசம் ஒரு பிசினஸ் முடிக்க முடிஞ்சதா? ஏன் முடியல? யோசிங்க.
நான் ஏன் எனது அதாவது அதே மாரி உங்களோட நேரடி விற்பனையாளரோட விற்பனையாளர், செல்லர் மற்றும் பையருக்கு நீங்க சொத்துக்கள ஏன் முடிக்க முடியல? உங்களோட நேரடி பையர், நேரடி செல்லருக்கு ஏன் சொத்துக்கள விற்றுக் குடுக்க முடியல? இல்ல வாங்கி குடுக்க முடியல? சரிங்களா. அதையும் யோசிங்க. அதிகமான ஏஜென்ட்கள் காரணமா நீங்க வந்து உங்க வணிகத்த இழந்திருக்கீங்களா? பிசினஸ இழந்திருக்கிறீங்களா? நம்பர் ஆஃப் லேயர்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அதிகமா வரும்போது உங்க பிசினஸ நீங்க ஏதாவது லூஸ் பண்ணியிருக்கீங்களா? அதிகமான ஏஜென்ட்டுகள் இல்லாம எத்தன பிசினஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க? அதாவது நீங்க பையர் வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் செல்லர் வச்சிருக்காரு. அந்த மாரி எத்தன பிசினஸ் நீங்க முடிச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் தனியா கமிஷன் முழுமையா வாங்கி நீங்க எத்தன பிசினஸ் பண்ணியிருக்கீங்க? இதெல்லாம் யோசிங்க. சரிங்களா? அதே மாரி 2024 இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது. இந்த வருஷம் எப்படி நம்ம பிசினஸ அதிகம் பண்றது? சரிங்களா? நம்ம இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு ஃபோனே இல்லாம பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபோன் வந்ததுக்கப்புறம் பிசினஸ் பண்ணீங்க. நெறையா அ ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் நெறையா ப்ராப்பர்ட்டி போர்ட்டல்ஸ் அது இது நெறையா வந்திருக்குது. இதுகள எல்லாம் வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ. இப்போ காம்படிஷன் அதிகமா இருக்கு. நம்ம பிசினஸ் பண்ற ஏரியாவும் பெருசு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோனே இல்லாதப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வில்லேஜ் இல்லன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு தான் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே பிசினஸ் பண்றதுக்கு எல்லாருமே எல்லா நெட்வொர்க்கும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனா அந்த நெட்வொர்க் வந்து ஆர்கனைஸ்டா இல்ல. ஸோ நம்ம வந்துங்க ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் பிசினஸ் கனெக்ட்ல நம்ம என்ன பண்றோம்னா, எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையும் ஒரே நெட்வொர்க்குள்ள கொண்டு வரோம். மெயின் ஓகேங்களா? அடுத்தது நம்ம எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டையும் சொத்துக்கள பதிவு பண்றது ஒரே ஃபார்மேட்ல தான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒரே ஃபார்மேட்ல ப்ராப்பர்ட்டீஸ் நீங்க சொத்து பதிவு பண்ணும்போது, அது வேணுங்கிறவங்களுக்கு கரெக்ட்டா நம்ம பிரிச்சு குடுக்குறோம். சரிங்களா? உங்களோட நேரடி விற்பனையாளர், நேரடி செல்லர்களோட செ செல்லர்கிட்ட இருந்து உங்களுக்கு நேரடியா கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்தையும் நீங்க பதிவு பண்ணுங்க. அதேமாரி உங்க நேரடி பையருக்கு தேவையான சொத்துக்கள தேடுங்க. அதாவது நம்ம வந்து பையர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும், செல்லர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும் சேர்த்திர்றோம். அதே மாரி நீங்க பதிவு பண்ற எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு பையரையும் குடுக்குறோம். ஸோ நீங்க செல்லர் நேரடியா வச்சிருக்கீங்க. பையர் நேரடியா வந்ததுன்னா 2 சைடும் நீங்க கமிஷன் வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணுங்க. இல்லையா நீங்க பையர் வச்சிருக்கீங்க, இன்னொருத்தர் செல்லர் வச்சிருக்காரு. உங்க 2 பேத்தையும் சேர்த்து விடுறோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. செல்லர் வச்சிருக்கிற ஒரு செல்லர் சைடு, பையர் வச்சிருக்கிற ஒரு பையர் சைடு கமிஷன் வாங்கிக்குவீங்க. சரிங்களா? இப்போ மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்இ கனெக்ட்ல என்ன பண்றோம்னா, உங்களோட சொத்துக்கள நீங்க பதிவு பண்ணும்போது, நீங்க வந்து சைட் நம்பரு, ஃபோட்டோ, வீடியோ, ஸ்கெட்ச் எதுவுமே போட முடியாது. உங்க சொத்து எந்த எந்த மாரி சொத்து? ரெசிடென்ஷியல் சைட்டா, இண்டஸ்ட்ரியல் சைட்டா, கமர்ஷியல் சைட்டா, ரீசேல் ஹவுஸு, அ அபார்ட்மெண்ட் இந்த மாரி பிரிச்சிருக்கிறோம் நம்ம. அந்த மாரி பிரிச்சு ஃபார்ம் லேண்டா 25 சென்ட்லேருந்து 1/4 ஏக்கராலேருந்து 1 ஏக்கராக்குள்ள இருக்கிறது ஃபார்ம் சைட். 1 ஏக்கராக்கு மேல இருக்கிறது பூமி. இந்த மாரி பிரிச்சிருக்கோம். நீங்க வந்து பிரிச்சத நீங்க கரெக்ட்டா எந்த மாரி சொத்து? எங்க இருக்குது? நம்ம ரெவென்யூ ரெக்கார்டு பிரகாரம் போட்டிருக்கோம். எந்த வில்லேஜ்ல உங்க ப்ராப்பர்ட்டி இருக்கோ போடுங்க. அதே வில்லேஜ்ல தேடுற ஏஜென்ட்க்கு உங்க நம்பர குடுக்குறோம். நீங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணிக்கோங்க. உங்க கஸ்டமர் உங்களுது. அவங்க கஸ்டமர் கிட்ட அவங்கள ஏர்ன் பண்ண வைக்கிறோம். ஏன்னா உங்க கஸ்டமருக்கு நெட்வொர்க் நீங்க அதிகம் பண்ணா தான் நாளைக்கு உங்களுக்கு பிசினஸ். வேற யாரோ ஒரு ஏஜென்ட்டோட கஸ்டமருக்கு நீங்க அலைஞ்சு திரிஞ்சு அது பிசினஸ் முடிஞ்சா அதில 4 பேர் 5 பேர் பிரிச்சு வச்சுக்கிறது வேற பிசினஸ். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க 4 பேர் 5 பேர் பார்ட்னர்ஸ் சேர்ந்து பண்றாங்க. பார்ட்னர்ஸ் சேர்ந்து பண்றாங்களா? சேர்ந்து பண்ணுங்க. அவங்க ஒரு சைடு கமிஷன் நீங்க உங்க சைடு செல்லர் சைடு கமிஷன் நீங்க வாங்கி நீங்க 5 பேரு பிரிச்சு வச்சுக்கோங்க. அதே மாரி அந்த பக்கம் பையர் வச்சிருக்கிற ஏஜென்ட் கிட்ட நீங்க கேட்க முடியாது. நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்றீங்களா? பையரோட பதிவு நீங்க போடுறீங்களா? செல்லரோட ப்ராப்பர்ட்டி நீங்க பதிவு பண்றீங்கன்னா, அந்த செல்லர் சைடு கமிஷன் யாரு பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்க வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? அவரு சைடு நாங்க இத்தன பேர் இருக்கோம்ன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம கான்செப்ட்டே. பையர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும், செல்லர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும் சேர்த்துக்கிறோம். இதுல பதிவு பண்ணிட்டீங்களா? பதிவு பண்றது செல்லர் சைடு நீங்க. கூப்பிட்டு பேசுறவரு பையர் சைடு அவ்வளோதான். அந்த சைடு 4 பேர் இருந்தா 4 சைடு பிரிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் நெட்வொர்க்ல எல்லாரும் இன்னைக்கே சேருங்க. உங்களோட நேரடி செல்லர் விற்பனையாளருக்கு ப்ராப்பர்ட்டீஸ் தேடுங்க. அதே மாரி உங்க நேரடி செல்லரோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாருமே பதிவு பண்ணுங்க. உங்க நேரடி செல்லருக்கு விற்று குடுத்து உங்களோட முழுமையான ஒரு பக்க கமிஷன் நீங்க வாங்கிக்கோங்க. அதே மாரி உங்க பையருக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி தேடுங்க. அ கம்மி பிசினஸ் முடிச்சு குடுத்து, அ அ முழுமையா அவரு சைடு, உங்க சைடு நீங்க கமிஷன் வாங்கி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி மாதம் ஒரு பிஸ்னஸ் ஒவ்வொரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கிட்டேயும் பிஸ்னஸ் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பையர் வச்சுருக்கீங்க, ஒருத்தர் செல்லர் வச்சுருக்காரு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா தான் ஒரு பிஸ்னஸ். எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் கிட்டேயுமே பையர் வச்சுட்டு தேடிட்டு இருக்கிறவருக்கு, செல்லர் வச்சுட்டு விற்கிறவருக்கு நடுவில் கனெக்டிங் பிளாட்ஃபார்மாக கரெக்டான நெட்வொர்க் ஃபார்ம் ஆகாதனால தான் நிறையா பிஸ்னஸ் முடிய மாட்டேங்குது. சரிங்களா? நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் போடுங்க. இப்போ வந்துங்க உங்களோட நீங்க வந்து இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றது? இப்போ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீபெய்டு மாரி நம்ம யூஸ் பண்ண போறோம். ரீசார்ஜ் அண்ட் யூஸ். சரிங்களா? நீங்க எல்லாரும் உங்க ப்ராப்பர்ட்டீஸ் போடுங்க. உங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மாசம் ரூ. 100 கட்டுவீங்க அவ்வளோதான். ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ்க்கு இன்கம் அதிகம்ன்றதுக்கு தான் நம்ம இத போட்டிருக்கோம். நம்ம ஏன் ஃப்ரீயா போடலன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரீயா போட்டோம்னா யாரோ ப்ராப்பர்ட்டி யாரோ போடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் இந்த இத்தனை பேருன்னே பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் முடியாது. சரிங்களா? நம்ம வந்து நீ நேரடியாக செல்லர் வச்சிருக்கீங்களா, ரூ. 5 செலவு பண்ணி உங்கள் போஸ்டிங் போடுங்க. 30 நாளுக்கு அது இருக்கும். நீங்கள் டெய்லி நம்ம எல்லா குரூப்லையும் போடுற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எல்லா பக்கம் போட வேண்டியதில்லை. அது 30 நாளுக்கு அப்படியே இருக்கும். நீ 30 நாளில் யார் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அது வித்துருச்சா அதை எடுத்துருங்க. இல்லையா ரீபோஸ்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டி பையருக்கு தேடுறீங்கன்னா, அதே ஏரியாவில் செல்லர் வச்சுட்டு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு முயற்சி பண்ணுறவரோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காட்டுறோம். எத்தனை நம்ம எப்படி பார்த்த சைட்டு, எவ்வளவு சென்ட்டு, எவ்வளவு ரேட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் 2 பேரும் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அவருக்கு ஃபோன் நம்பர் பார்க்கறதுக்கு மட்டும் ரூ. 2 கொடுப்பீங்க. ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்குவீங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் பார்க்கறதுக்கு மட்டும் ரூ. 2. இப்போ நீங்கள் எல்லாரும் உங்களோட போஸ்டிங்ஸ் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் உங்களோட டைரக்ட் செல்லர் ப்ராப்பர்ட்டி இதில் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு நேரடியாக பையருக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பை செல் ப்ராப்பர்ட்டிஸில் ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் போடுறது மட்டும் பை செல் ப்ராப்பர்ட்டியில் ஃப்ரீயாக ஒரு பையருக்கு அங்கே தேடிக்கலாம். அதே மாதிரி அங்கே செல்லர் ஒருத்தர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறாருன்னா, இங்கே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட் ஆகும். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னா அவருக்கு பையரும் குடுக்குறோம். அதே மாரி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்க்கு ப்ராப்பர்ட்டி தேடுறாரா, மேபி உங்களுக்கு ஒரு செல்லரோட ப்ராப்பர்ட்டியும் உங்களுக்கு நேரடியா வரலாம். அவரு டைரக்ட் செல்லரா 2 சைடு நீங்க கமிஷன் வாங்கிக்கோங்க. அவரு டைரக்ட் பையரா 2 சைடு நீங்க கமிஷன் வாங்கிக்கோங்க. இனி ஒரு ஏஜென்ட் த்ரூ வருதா, அந்த ஏஜென்ட் த்ரூ வரும்போது அவர் அந்த சைடு வாங்கிட்டு நீங்க இந்த சைடு வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஒரு எல்லாரும் சேருவோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சம்பாரிப்போம். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும், ஒரு 10 பேர், 20 பேத்துக்கு நம்ம இந்த மாரி ஆப் வந்திருக்குது. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. அவங்கவங்க கஸ்டமருக்கு ஒண்ணா நெறைய பிசினஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா தான் நெறைய பிசினஸ். இப்ப நீங்க ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிற ஏஜென்ட் அதாவது செல்லர் வந்து இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டீங்கன்னா, செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டு நம்ம வந்து பீளமேட்ல விற்கணும் அப்படின்னா, அவர் செல்லர் வந்து மதுக்கரையில இருப்பாரு. இல்லையா தொண்டாமுத்தூர்ல இருப்பாரு. இல்லையா பெருநாயக்கன்புரத்துல இருப்பாரு. ஆனா செல்லரோட ஏஜென்ட் பீளமேட்ல இருக்கலாம், கணபதியில இருக்கலாம், சூலூர்ல இருக்கலாம். எங்க வேணா இருக்கலாம். அதே மாரி பையர் வந்து திருப்பூரோ, ஈரோடோ, பொள்ளாச்சியோ எங்கேயோ இருப்பாங்க. அவரோட ஏஜென்ட்டும் அதே மாரி எந்த ஊர்ல இருப்பாங்களோ, உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்க எந்த வில்லேஜ்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ப்ராப்பர்ட்டி தான் உங்களையும் பையர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும், செல்லர் வச்சிருக்கிற ஏஜென்ட்டையும், இல்லையா செல்லரையும், பையரையும் சேர்த்தி விடுறது. உங்களை எல்லாத்தையும் இணைக்கிறது. நடுவுல ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருந்து பிசினஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுது. உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் உங்களை எல்லாத்தையும் இணைக்க போகுது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்ககிட்ட நேரடியாக செல்லரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். சரிங்களா? எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, buyselproperties.co.inல பையர், செல்லர் மட்டும் அங்கே இருப்பாங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், பில்டர், ப்ரமோட்டர் இதில் டிஸ்கனெக்டில் இருப்பாங்க. இந்த ப்ளே ஸ்டோரோட லிங்க் கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லையா எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் 7305974497 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் லிங்க் அனுப்பிச்சுட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நீங்கள் சொத்து ஆட் பண்ணணும், எப்படி நீங்கள் தேடணும், என்னென்ன மாதிரி சர்ச் கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கு யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட டைரக்ட் செல்லர், டைரக்ட்
பையருக்கு நீங்க ஓடுங்க. அ எந்த தப்பும் இல்ல. நெறைய பிசினஸ் நடக்கும். நீங்க கண்ல பார்க்காத பையர், செல்லருக்கு ஓடுனீங்கன்னா நெறைய பிசினஸ் உங்களுக்கு உங்க டைம் நேர விரயம், பண விரயம் நெறைய ஆகும். இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்கள எல்லார்ட்டயும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிசினஸ் குடுக்கணும். அதுக்கு தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம். இது ரூ. 100ங்கிறது இன்னைக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் யாருக்குமே ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு டெய்லி ஒரு மினிமம் ரூ. 100க்கு ஒரு பெட்ரோலும் கூட வர்றதில்ல. கரெக்ட்டுங்களா? ஒரு 4 பேர் டீ சாப்பிட்டா ரூ. 100 தீர்ந்து போகும். நம்ம பையர் வச்சு ஒரு சைட் ஃபுல்லா கமிஷன் வாங்குனீங்கன்னா, மினிமம் ஒவ்வொரு அ பிசினஸ் டீலுக்கும் நீங்க மினிமம் ஒரு 50,000லேருந்து ரூ. 1,00,000 மினிமம் குளோஸ் பண்ணுவீங்க. அந்த அளவு பொட்டன்ஷியலான ஃபீல்டு. ஆனா, நம்ம அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறதுனால நெறைய பிசினஸ் நடக்க மாட்டேங்குது. உங்கள எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு பிசினஸ் குடுக்கறக்கு தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் 10 பேர், 20 பேத்த ரெஃபர் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் யாரோட ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவை இருக்குன்னே சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா தான் ஒரே இடத்துல பிசினஸ் பண்ண முடியும். நீங்க 1 ஏக்கராவோ, 2 ஏக்கராவோ, 10 ஏக்கராவோ, 50 ஏக்கராவோ, பெரிய பெரிய 100 ஏக்கரா, 1000 ஏக்கரான்னு சுத்துறத யாரோ கண்ல பார்க்காத பையருக்கு, செல்லருக்கு ஓடுறது உங்களோட நேர விரயத்த நெறையா இது அடிக்கும். சரிங்களா? சின்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும். போடுங்க. ஒரு வீடு, ஒரு பழைய வீடு, ஒரு 2 சென்ட் இடம், 3 சென்ட் இடம், ஈஸியா பிசினஸ் பண்ணலாம். இந்த ஆப்ப பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா, எஃபெக்டிவா அதாவது ஈஸினா ப்ராப்பர்ட்டி ஒரு தடவ போட்டீங்கன்னா, நீங்க 30 நாள் பார்க்க வேண்டியதில்ல. அது பாட்டுக்கு உங்களுக்கு உங்களுக்கு அது வேலை செஞ்சுட்டுருக்கும். நீங்க வந்து ஒரு டிஸ்ப்ளே போர்ட்ல நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டிஸ்ப்ளே போர்டு குடுத்துருக்கேன். எல்லாரும் அவங்கவங்க ப்ராப்பர்ட்டி போடுறீங்க. எங்கெங்க இருக்குதோ, அதை வந்து நான் ஒவ்வொரு பேனலா, ஒவ்வொரு வில்லேஜா பிரிச்சு காட்டுறேன் நான் உங்களுக்கு. உங்களுக்குள்ள உங்கள எல்லாத்தையும் சேர்த்தி விடுறேன். அதுக்கு தான் நம்ம இந்த ஆப் போட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு மினிமம் ஒரு 5 பேத்து, 10 பேத்த ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் எல்லா ஏஜென்ட்டும் ஒரே இடத்துல இருந்தா பிசினஸ் பண்ண முடியும். நம்ம வந்து கிட்டத்தட்ட 100 கணக்கான குரூப்ப வந்து ஒண்ணா சேர்த்தணும். எல்லா ஏஜென்ட்டும் ஒரே இடத்துல இருக்கணும். ஒரே இடத்துல பிசினஸ் பண்ணணுங்கிறதுக்கு தான் இது போட்டிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க் யூ. பை.